Hi students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா numerical analysisல Taylor series method for two variables பத்தி தான் பார்க்க போறோம். போன வீடியோல Taylor series method பார்த்திருப்போம். அது single variablesக்கு பார்த்திருப்போம். சரிங்களா? இந்த வீடியோல two variables பத்தி பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question, solve dy by dx equal to x plus z dz by dx equal to x minus y square with y of 0 equal to 2 and z of 0 equal to 1 to get y of 0.1, y of 0.2, z of 0.1, z of 0.2 approximately by Taylor's method. என்ன கொடுத்துருக்காங்கன்னா போன Taylor's method வந்து பார்த்தீங்கன்னா இந்த dy by dx equal to x plus zங்கிற ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க வித் டிபெண்ட்ஸ் ஆன் x யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. இங்கே yங்கிற வேரியபிள் zங்கிற வேரியபிள் ரெண்டு இருக்குது. ஓகேங்களா? y டிபெண்ட்ஸ் ஆன் x அண்ட் z டிபெண்ட்ஸ் ஆன் xன்னு ரெண்டு இருக்குது. தென் y ஆஃப் 0 ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? இந்த dy by dx ஓட இனிஷியல் கண்டிஷன் y ஆஃப் 0 ஈக்குவல் டு 2 கொடுத்துட்டாங்க. dz by dx இனிஷியல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா z ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா y ஆஃப் 0.1ம் y ஆஃப் 0.2ம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா z ஆஃப் 0.1ம் z ஆஃப் 0.2ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க யூசிங் த Taylor's method. ஓகேங்களா? போன மெத்தட் மாதிரியே தான் Taylor's பார்த்தோம் இல்லைங்களா? போன மெத்தட் மாதிரியே தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணுவோம், z டேர்முக்கும் நம்ம சால்வ் பண்ணுவோம், அவ்வளோதான். dy by dx அப்படின்னா என்ன, y dash. ஓகேங்களா? அப்போ x plus z givenல கொடுத்துருக்க வேல்யூ எழுதிக்கிட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட பவுண்டரி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா y of 0 equal to 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இங்கே உள்ளே இருக்க இந்த டேர்ம் நம்ம என்ன சொல்லுவோம்னா x நாட்னு சொல்லுவோம், வெளியே இருக்க டேர்மை நம்ம y நாட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? dz by dx நம்ம z dash சொல்லுவோம், x minus y square கொடுத்துருக்காங்க. இதோடைய பவுண்டரி கண்டிஷன் z of 0 equal to 1. ஓகேங்களா? உள்ளே இருக்க டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா x நாட்டு, வெளியே இருக்க டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா z நாட்டு கொடுத்துருக்க வேல்யூ எழுதிக்கிட்டோம். என்ன ஃபைண்ட் பண்ண சொன்னாங்களோ அதை நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா? டெய்லர் சீரிஸ் மெத்தட்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன இதில் பார்த்துருப்போம், இந்த y dash y1 y2 சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் தான். இங்கே நமக்கு இசட்டுங்கிற இன்னொரு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கிறதுனால எங்கெல்லாம் y இருக்கோ அந்த இடத்துலலாம் z ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாருங்கள். y நாட்டோட வேல்யூ நமக்கு தெரியும், கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. z நாட்டோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், y நாட் z நாட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது என்னென்னா y நாட் டேஷ், y நாட் டபுள் டேஷ், y நாட் ட்ரிபிள் டேஷ், y நாட் பவர் 4 அண்ட் தென் z நாட் டேஷ், z நாட் டபுள் டேஷ், z நாட் ட்ரிபிள் டேஷ், z நாட் பவர் 4 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கிவனில் வந்து y டேஷோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. y டேஷோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் இசட். ஓகேங்களா? நம்ம எங்களுக்கு ஃபார்முலாவில் நாட் தான் தேவைப்படுது, அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே தான் நாட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் நாட் ப்ளஸ் இசட் நாட்டு. எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னது, நமக்கு கிவனில் கொடுத்துருந்தாங்க 0 ப்ளஸ் இசட் நாட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கிவனில் கொடுத்துட்டாங்க 1. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் 1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இது இசட் நாட் டேஷோட வேல்யூ. இந்த மெத்தடில் வந்து நம்ம எப்படி போடுவோம்னா y நாட் டேஷ் கண்டுபிடிக்கும் போது z நாட் டேஷ் கண்டுபிடிச்சிடணும், y நாட் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கும் போது z நாட் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு போக போக உங்களுக்கு புரியும். இப்போ z நாட் டேஷ் கண்டுபிடிங்க. z நாட் டேஷ் ஈக்குவல் டு, இது கிவனில் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, என்னென்னா x மைனஸ் y ஸ்கொயர்னு சொல்லிட்டு நமக்கு நாட் தான் தேவைப்படுது. ஸோ நான் நாட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ x நாட் மைனஸ் y நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு x நாட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிவனில் 0 மைனஸ் y நாட்டோட வேல்யூ கிவன்லேயே கொடுத்துட்டாங்க 2, அப்போ 2 ஸ்கொயர், அப்போ மைனஸ் 4ன்னு கிடச்சிருக்கு. அகைன் இப்போ y நாட் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டேர்ம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா எக்ஸை பொறுத்து. ஸோ அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்து கிடைக்குது, இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இசட் டேஷ். ஓகேங்களா? சஃபிக்ஸில் 0 போடுங்க, அப்போ இசட் நாட் டேஷ் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இசட் நாட் டேஷோட வேல்யூ நமக்கு தேவைப்படுது. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் இதில் போய் நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம y நாட் தென் இசட் நாட் தென் y நாட் டபுள் டேஷ் இசட் நாட் டபுள் டேஷ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இசட் நாட் டேஷோட வேல்யூ என்னதுன்னா -4 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போது நமக்கு -3. ஓகே, இது -3. ஓகேங்களா? இப்போ இசட் நாட் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா எக்ஸை பொறுத்து. அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் y ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2y இன்ட்டு இந்த y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ். ஓகேங்களா? 1 minus 2 y நாட் டேஷ். ஓகேங்களா? 1 minus 2 into y நாட்டோட வேல்யூ நமக்கு கிவனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா 2, y நாட் டேஷோட வேல்யூ என்னது 1. ஓகேங்களா?
சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா -3. ஓகேங்களா. தென் இங்கே வாங்க y0 ட்ரிபிள் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். y0 ட்ரிபிள் டேஷ்னாலே இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னதுன்னா 0. ஓகேங்களா. ப்ளஸ் z டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா z டபுள் டேஷ், z0 டபுள் டேஷ்னு போட்டுக்கோங்க. z0ஓட வேல்யூ, z0 டபுள் டேஷோட வேல்யூ நமக்கு இங்கே தெரியும் -3. ஓகேங்களா. இது -3. அப்போ இங்கே -3 வந்து போட்டுக்கோங்க. ட்ரிபிள் டேஷ் வந்து நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இது நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடுச்சு. -2 வெளியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ் வந்து கிடைக்கிது. ப்ளஸ் இந்த ஒய்யை வச்சுட்டு இந்த y டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. இப்போ இந்த -2 உள்ளே கொண்டு போயிடுங்க. அப்போது y டேஷ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுமா. -2y டபுள் டேஷ். ஓகேங்களா. பாருங்கள், இதுக்கு வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே சைபர் கீழே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே எல்லாமே சைபர் வரும். நான் டேரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த -2 அப்படியே வச்சுக்கோங்க. y0ஓட வேல்யூ, y0 டேஷோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு 1. ஓகேங்களா. அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். -2 × y டேஷோட வேல்யூ நமக்கு கிவனில் கொடுத்துருந்தாங்க 2. y0 டபுள் டேஷோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -3. ஓகேங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 10. இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிக்கணும் y0 பவர் 4. ஓகேங்களா. ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் y0 பவர் 4 z0 பவர் 4 வரைக்கும் நமக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். z டபுள் டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் z ட்ரிபிள் டேஷு. இதுக்கு நாட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. z ட்ரிபிள் டேஷோட வேல்யூ நமக்கு என்ன 10 கொடுத்துருக்காங்க. அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ z0 பவர் 4 இங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டேர்மை நான் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா. இந்த -2 கான்ஸ்டன்ட் ஸோ வெளியே வச்சுக்கலாம். ஸோ இதை நான் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா யூவி மெத்தட் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா. y டேஷ் இங்கே இருக்கக்கூடிய y டேஷ் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த y டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ் ப்ளஸ் இந்த y டேஷ் அப்படியே வச்சுட்டு இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ். ஓகேங்களா. இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் இந்த டேர்முக்கு இது ஃபுல்லாக. ஓகேங்களா. தென் இந்த டேர்முக்கு வாங்க. இங்கே இருக்கக்கூடிய y டபுள் டேஷ் அப்படியே வச்சுட்டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷு ப்ளஸ் இந்த y அப்படியே வச்சுட்டு y டபுள் டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y ட்ரிபிள் டேஷ். சரிங்களா. இப்போ இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -2 வெளியே அப்படியே இருக்கட்டும். இங்கே எல்லாமே கீழே நாட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஃபார்முலா தேவைப்படுது இல்லையா, அதுக்காக. நமக்கு இதுக்கான வேல்யூஸ் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y0 டபுள் டேஷோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்னா -3. ஓகேங்களா. அது போட்டுக்கோங்க. y0 டேஷோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் y0 டேஷோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் y0 டபுள் டேஷோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -3 ப்ளஸ் y0 டேஷோட வேல்யூ 1 இன்ட்டு y0 டபுள் டேஷோட வேல்யூ -3 ப்ளஸ் y0ஓட வேல்யூ நமக்கு கிவனில் கொடுத்துருந்தாங்க 2 இன்ட்டு y0 ட்ரிபிள் டேஷோட வேல்யூ என்னதுன்னா -3. ஓகேங்களா. சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 30. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபுல்லாக நம்ம எல்லா வேல்யூஸுமே கண்டுபிடிச்சிட்டோம். y0 டேஷ், y0 டபுள் டேஷ், y0 ட்ரிபிள் டேஷ், y0 பவர் 4 அதே மாதிரி z0க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y1 அப்படியே இருக்கட்டும். y0ஓட வேல்யூ நமக்கு கிவனில் கொடுத்துருந்தாங்க 2 ப்ளஸ் ஹச்சோட டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா கிவனில் பாருங்கள். ஹச்சோட டிஃப்ரென்ஸ் இங்கே எக்ஸோட வேல்யூ இங்கே உள்ளே இருக்க டேர்ம் தானே எக்ஸோட வேல்யூ. இங்கே 0.1 இங்கே 0.2. இந்த இசட்லேயும் பாருங்கள் எக்ஸோட வேல்யூ உள்ளே இருக்கிறதா எக்ஸோட வேல்யூ நம்ம சொல்லுவோமா. இங்கே 0.1 0.2 இது ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது 0.1 தான் இருக்குது. அப்போ ஹச்சோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.1. இப்போ இதில் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஹச்சோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா 0.1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு y0 டேஷோட வேல்யூ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது எழுதிக்கோங்க. ப்ளஸ் 0.1 the whole square by 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு y0 டபுள் டேஷோட வேல்யூ என்னது -3 ப்ளஸ் 0.1 the whole cube by 3 ஃபேக்டோரியல் y0 ட்ரிபிள் டேஷோட வேல்யூ என்னதுன்னா -3 ப்ளஸ் 0.1 the whole power 4/4 ஃபேக்டோரியல் இன்ட்டு y0 பவர் 4ஓட வேல்யூ என்னதுன்னா 10. ஓகேங்களா. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா y1ஓட வேல்யூ என்னென்னா 2.08454 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ஓகேங்களா. இதே மாதிரி z0 ஃபார்முலா போட்டு z0 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள்.
y1 மாதிரி z1க்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு z1ஓட வேல்யூ 0.58679 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. z2க்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம அதே மாதிரி தான் ஓகேங்களா. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம y2 கண்டுபிடிக்கணும்னா உள்ள ஃபுல்லாக y1 டேர்ம் வந்து நமக்கு வரும். y1க்கு yக்கு பதிலாக z ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு z டேர்ம் கிடச்சிடும் ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா y1 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி y1 கண்டுபிடிச்சோம் இல்லையா. அதாவது y1 டேர்ம் z1 டேர்ம் தெரிஞ்சிச்சு. இப்போ y1 டேஷ் y1 டபுள் டேஷ் y1 ட்ரிபிள் டேஷ் y1 பவர் 4 அண்ட் z1 டேஷ் z1 டபுள் டேஷ் z1 ட்ரிபிள் டேஷ் z1 பவர் 4 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா y டேஷோட வேல்யூ நமக்கு கிவனில் கொடுத்தாங்க x ப்ளஸ் இசாஸ் சொல்லிட்டு நமக்கு இங்கே சஃபிக்ஸில் 1 போடணும் இல்லையா. அதனால் டேரெக்டாக 1 வந்து போட்டுட்டேன். x1ஓட வேல்யூ நமக்கு கிவனில் கொடுத்துருப்பாங்க இல்லையா 0.1 அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பாருங்க இங்கே இருக்கு இல்லையா y ஆஃப் 0.1. இந்த 0.1ங்கிறது x1ஓட வேல்யூ, 0.2 அப்படிங்கிறது x2ஓட வேல்யூ. சரிங்களா. அதே மாதிரி இசட்டுக்கு பாருங்க x1ஓட வேல்யூ 0.1, x2ஓட வேல்யூ 0.2. இதுதான் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதில் பாருங்கள் x1ஓட வேல்யூ 0.1 ப்ளஸ் z1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா 0.58679 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.1 ப்ளஸ் இந்த டேர்மை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 0.68679 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இது முடிச்சதுக்கப்புறம் z1 டேஷ் ஓகேங்களா x1 மைனஸ் y1 ஸ்கொயர். நான் சஃபிக்ஸில் டேரெக்டாக 1 அப்ளை பண்ணிவிட்டேன். x1ஓட வேல்யூ என்ன தெரியும் 0.1 மைனஸ் y1ஓட வேல்யூ நம்ம லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா அந்த டேர்ம் இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா எனக்கு மைனஸ் 4.24531 கிடச்சிருக்கு. இப்போ y1 டபுள் டேஷ் ஓகேங்களா. அப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, z டிஃபரன்ஷியேட் பண்ணால் z டேஷ். சஃபிக்ஸில் டேரெக்டாக 1 போட்டாச்சு. ஸோ 1 ப்ளஸ் z டேஷோட வேல்யூ z1 டேஷோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 4.24531 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. z1 டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். இது டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா x டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு 1 கிடைக்குது. y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு y டேஷ் சஃபிக்ஸில் 1 போட்டுக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் 1.8632 ஓகேங்களா 328 வந்து கிடச்சிருக்கு. தென் y1 ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு நமக்கு இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா z1 டபுள் டேஷ்னு கிடச்சிருக்கு. வேல்யூஸ் இருக்கு இல்லையா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு மைனஸ் 1.86328 வந்து கிடச்சிருக்கு. இப்போ z1 ட்ரிபிள் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடுச்சு. இது டிஃப்ரென்ஷியேட் யூவி மெத்தட்லேயே அதன் மூலம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். எனக்கு 12.58660 சொல்லி கிடச்சிருக்கு ஓகேங்களா. தென் y1 பவர் 4 அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா z1 ட்ரிபிள் டேஷ்னு கிடச்சிருக்கு. இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. z1 பவர் 4 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எனக்கு 21.14124 சொல்லி கிடச்சிருக்கு. இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா. ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் நீங்கள் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y2ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 2.13673 சொல்லி கிடச்சிருக்கு. z2ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 0.5513 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சம்ஸ் வந்து போட்டு பாருங்கள். ஓகே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் வந்து கொடுக்குறேன். இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சால்வ் dy by dx equal to z minus x and dz by dx equal to y plus x with ரெண்டு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இனிஷியல் கண்டிஷன் y of 0 equal to 1, செகண்ட் z of 0 equal to 1. டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா y of 0.1 z of 0.1 மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் y1 z1 மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யூஸிங் டெய்லர் சீரிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஓகேங்களா. இதை சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.